ஏ மகா முனிவர்கள் எழுந்தார். எழுந்து யாரையா? அந்த தெய்வ திரு அழகான சபை தெய்வலோகத்திலே வாழ்ந்து வருகிறான் இந்திர பகவான். இந்திர சபையிலே இந்திரனுடைய சபையிலே எழுந்தரித்தார் வசிஷ்ட மகரிஷியானவர். கோபத்துக்கே அதிபதி வசிஷ்டவர் அல்லவா? ஆமா. அந்த வசிஷ்டர் எழுந்தரித்தார். சரி. ஏம் இந்திரா ஐயா, இந்த சேண்டிமணி சத்தமும் திருச்செங்கருடைய நாதமும் எங்கிருந்து விழிக்கு தெரியுமா? எங்கய்யா? பூலோக சீமையில் அழகாக புகழ்பெற்ற நகரமாக திகழும். எந்த நகரம் சுவாமி? அயோத்திமா நகரம். சரி. அந்த அயோத்திமா நகரத்திலே அரசாளுகிறான் ஹரிச்சந்திரன். மாமன்னன். அந்த ஹரிச்சந்திர மன்னனுடைய அரமனையில் அடிக்கும் சேண்டிமணி ஓசைதான், திரு சங்கருடைய நாதம் தான் இந்த பூவுலகமெல்லாம் கேட்கிறது என்று இந்த ஹரிச்சந்திர மன்னனுடைய புகழை பற்றி பெரிதாக சொல்லிக் கொண்டிருந்தார் வசிஷ்டவர். சொல்லுகிறார். கண்டார் அந்த கூட்டத்திலே அமர்ந்திருந்தாரே யாரையா? கோபத்தில் அதிபதி. அந்த கோபத்தின் அதிபதியாக திகழும் வரமுனி. யார் தெரியுமா? அவர்தான் விஸ்வாமுத்திரர். சரிதானே. அந்த விஸ்வாமுத்திர மகரிஷியா எழுந்து யாரை கண்டார்? வசிஷ்டவர் அழைக்கிறாரோ. வசிஷ்டவரே, ஐயா மாமுனியே, வாரும் பிள்ளை வசிஷ்டவரே, வாரும் பிள்ளை வசிஷ்டவரே, வார்த்தை ஒன்று சொல்ல கேளா, உலோக சீமையிலே புகழான மன்னவனோ ஹரிச்சந்திரராஜனை நல்லவன் என்று சொன்னார். நான் இலக்கில் ஒப்புக்கொள்ளலாம், உண்மை உள்ள மனிதன் என்று உயர்வாக சொன்னாலும் ஒரு மனதான் நினைத்திடலாம், கொடுக்கும் வள்ளல் என்று சொன்னாலும் அதையும் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஹரிச்சந்திரன் மன்னன் பொய் சொல்ல மையன் என்று சொல்ல மையன் என்று ஒரு பொழுதும் சொல்ல வேண்டாம். பொய் சொல்லாமையன் என்று பொய் சொல்லாமையன் என்று நீ ஒரு பொழுதும் சொல்ல வேண்டாம். ஹரிச்சந்திரராய மன்னன் உண்மை உள்ளவன், நல்லவன், நாணயமானவன், நேர்மையுள்ளவன், எதையும் கொடுப்பதற்கு அஞ்ச மாட்டான். தர்மசீலன் சொல்லு என்று சொன்னால் கூட ஒப்புக்கொள்ளலாம், அதை ஒத்துக்கொள்ளலாம், ஆமா ஏற்றும் கொள்ளலாம். ஆனால் என்ன? ஹரிச்சந்திர மன்னன் இந்த நாட்டிலே பொய் என்பது உரைக்க மாட்டான் என்று என்னிடம் சொல்லாதே. அதை ஒப்புக்கொள்ள முடியுமா? நம்ப முடியுமா? ஓ மகாமணிவரே, ஐயா இனி அந்த வார்த்தை பேச வேண்டாம், என்னிடம் கோராதே. அப்பந்தான் கண்டார் வசிஷ்ட மகாமுனிவர் எழுந்தரித்தார். மகரிஷி பெருமானே, ஐயா நான் ஏன் ஐயா சொல்ல போகிறேன்? நான் ஏன் போய் சொல்ல வேண்டும்? அப்படி ஒரு நாள் நான் சொல்வது கிடையாது. ஹரிச்சந்திர மன்னன் அப்பேற்பட்டவன், நல்ல உள்ளம் படைத்தவன், நாணயமானவன், நீதி தவறாதவன். உண்மையாகவே யாரிடத்திலும் எந்த ஒரு வார்த்தை சொன்னாலும் சொன்னது ஒரு வார்த்தை பிசகாது, வலுவாது, முறை தவறாது, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு மாறாது கடமையிலே கண்ணாக இருந்து கொள்வான் ஐயா. அப்பேற்பட்ட மன்னவன் தான் ஹரிச்சந்திர மாமன்னன் என்று சொன்னபோது கண்டான் மகாமுனிவரானவர் விஸ்வாமுத்திரர் எழுந்தரித்தாயே வசிஷ்ட பெருமானே, அப்படியா சொல்லுகிறீர்? உண்மை சீடனாக இருக்கின்ற ஹரிச்சந்திர மன்னவன் பொய் சொல்ல மாட்டான் என்று நீர் சொல்லுகிறீர். ஆமா சொல்லுகிறேன், ஒத்துக்கொள்ளலாம். ஆமா, இருந்த போதிலும் என்ன அந்த ஹரிச்சந்திர மன்னனை நான் இந்த 7 காண்டத்துக்குள்ளாக நான் பொய் சொல்ல வைக்கிறேன். அது உம்மால் முடியாது. ஒரு காலம் கண்டிப்பாக முடியும். முடியாது, நிச்சயமாக முடியும், சத்தியமாக முடித்து காட்டுவேன். அப்படி இந்த ஹரிச்சந்திர மன்னனை பொய் சொல்ல உரைப்பேன் என்று சரி விஸ்வாமித்திர மகரிஷி
வேகமாக பேசுகிறார். பேசுகின்றார். அப்படி பேசுகின்ற நேரம் என்ன ஹரிச்சந்திர மன்னாதி மன்னவனை கண்டு ஆமா அந்த ஹரிச்சந்திரனுடைய கொள்கையை கண்டார் வஜிஷ்டவர். என்ன சொல்லுகிறார்? மகா முனிவரே, ஐயா அப்படியெல்லாம் நினைக்க வேண்டாம். நினைக்காதீங்க. என் சீடனாகப்பட்ட ஹரிச்சந்திரன் எக்காரணத்தை கொண்டு பொய் என்பதை உரைக்க மாட்டார். ஆமா இந்த ஹரிச்சந்திர மன்னன் என்னையா ஹரிச்சந்திர ராஜ மன்னன் ஹரிச்சந்திர ராஜ மன்னன் மன்னல் அயோத்தி சீமையில் மன்னன் ஹரிச்சந்திரன் இன்னும் 7 காண்டத்திலே மன்னவன் ஹரிச்சந்திரன் அவனை பொய் உரைக்க வைப்பேன் என்று சொல்லுகிறார். மகரிஷி வருவானோ உரைக்க முடியாதென்று மாமுனிவர் இருவேரோ மாமுனிவர் இருவேரோ தர்க்கம் அது செய்திடுவார். மாமுனிவர்கள் இருவேரோ மாமுனிவர் இருவேரோ வாய் தர்க்கமது வருகுதையா. அந்த மாமுனிவர் இருவேரோ தர்க்கம் அது செய்யும் போது கண்டாரே இந்திரன இந்திர பகவானோ பாருமைய முனிவர்களே இது தெய்வலோக திருசபை சபையில் முனிவர்கள் இருவேரோ தர்க்கம் செய்ய வேண்டாம் ஐயா. தர்க்கம் அது பண்ண வேண்டாம். முனிவர்கள் சந்தமாக இருக்கணும் என்று அந்த மாமுனிவர் இருவேர் முன்னாலே இந்திரன் சொன்ன போது ஏது சொல்வார் மாமுனிவர்? மகரிஷி வருமான்கள் இருவேறும் தானேலந்து எத்ததோர் முனிவர்கள் புஷ்பமுத்திர மகரிஷி வருவானோ பாரும்பள்ளா இந்தீரனே ஹரிச்சந்திர மன்னவனை 7 காண்டத்திலே நம்பொய் உறக்க செய்திடுவே சத்தியம் காணே கூறி புஷ்பமுத்திரன் ஏது சொல்வார்? பாரும்பிள்ள இந்திரனே வடிவழகா சொல்ல கேள அருமை இந்திர பகவானை கண்டார். அருமையாகப்பட்ட வஜிஷ்ட பெருமான் விஸ்வாமித்திர முன்னாலே மகரிஷியே, ஐயா மாமுனி, ஹரிச்சந்திர மன்னனை நான் கண்டிப்பாக பொய் சுரைக்க வைப்பேன். வைத்து விடுவேனப்பா. அப்படி இல்லை என்றால் என்ன? நான் படித்த தத்துவங்கள், நான் படித்திருக்கின்ற யாக முறைகள், சரி, நான் கற்றிருக்கின்ற கலை அத்தனையும், கல்வி அத்தனையும் இந்த வஜிஷ்ட பெருமானுக்கு நான் தாரை வார்த்து கொடுத்து விடுவேன். அது மட்டுமல்ல, பூநூலையும் அறுத்து எரிந்து விட்டு போகிறேன். ஐயரே போறாரு, குடும்பி போனா கவலை அதோட போகும்போது நான் எல்லாம் கொடுக்கும் போது என் குடும்பி போனான்னு பூணூல் போனான் அத்தனை கொடுத்து விடுகிறேன் என்று விஸ்வாமித்திர மகரிஷி பெருமான்
பகவான் உரைத்த நேரம் வசிஷ்டரிடம் உரைத்த பொழுது வசிஷ்ட பெருமான் கண்டார். அப்படி நீங்கள் பொய் சொல்ல வைத்து விட்டால் என்ன? நான் படித்த தத்துவம், நான் படித்த யாக முறைகள், நான் படித்திருக்கின்ற இதிகாச முறைகள் சரி அத்தனையும் ஆமா உங்களுக்கு தலகாக தண்ணீர் கொண்டு தாரை வார்த்து நான் தருவேன். ஆமா, 2 பேருக்கு வாய் தர்க்கம் வருகிறது. அப்படி இரு முனிவர்களும் என்ன தெய்வந்தனுடைய திருசபை முன்பதாகவே அங்காரமாக அந்த தெய்வந்தனின் திருசபையிலே இருந்து சரி அப்படியே சபதம் கூறினார். அதை கண்டார் விஸ்வாமித்திர மகாமுனிவன். என்ன? வாரும் பிள்ளை இந்திரனே, வாரும் பிள்ளை இந்திரனே, வார்த்தை ஒன்று சொல்லை கேளா, அதை சென்றிட மன்னவனை பொய் உரைக்க வேணும் மன்னனை பொய் உரைக்க செய்வதற்கு இந்திரன் நீந்தானே அயோத்தி நகராளும் ஹரிச்சந்திரன் மன்னவனை பொய் உரைக்க வைப்பதற்கு திருப்பட்டணம் காஷி நகர் தலைமதிலே காலகண்ட ஐயனாக காலகண்ட ஐயனாக காலகண்டி பெண்ணாளாக காலகண்ட ஐயனாக அந்த காலகண்டி பெண்ணாக இருவேறும் தானே அங்கு எனக்கு உதக வேணும் பிள்ளை அருமை ஆண்டவன் ஆதிவள்ளி கையிலே யமராஜன் தேவியாள யமனும் யமனுடைய மனையாள் ஷாமலையான பெண்ணாளாக இருவேரும் ஆமா எங்க பிறக்கிறோம் தெரியுமா? எங்கய்யா? அந்த அழகான காஷி திருமையானம் மையானத்திலே அந்த காஷி திருநாட்டில் ஆமா அந்த காஷி திரு பட்டணத்திலே வீரப்பாகு சம்பான் ஆமா வீரகண்டி பெண்ணாளாகவும் தானே அவதாரம் செய்ய வேணுமே. இப்படி இது மட்டுமல்ல, வேற என்னையா? அக்னி பகவான் வந்து என்ன நான் நினைத்த நேரத்தில் ஒரு தரவு காசு வாங்குகின்ற தரகனாக வர வேண்டும். முருகப்பெருமான் வந்து நான் நினைத்த நேரத்திலே ஒரு கருணாகமாக சர்ப்பமாக சரி நான் நினைத்த காரியத்தை முடித்து தர வேண்டும். அப்படி முடித்து தந்தால் இந்த ஹரிச்சந்திர மன்னனை 7 காண்டம் அதற்கு ஒரே ஒரு கண்டம் அதில் ஹரிச்சந்திர மன்னவனை பொய் சொல்ல வைத்திடுவே மாமுனிவன் விஸ்வாமித்திர மகரிஷியோ சபதம் அது சொன்னபோது அந்த சாந்தோர்கள் காதில் கேட்டு
ஆமா விஸ்வாமித்திரன் விஸ்வாமுத்திர மகா முனிவன் சபதம் எடுத்தார். அமராவதி பட்டணம்மா இந்திரலோகம் இந்திரனுடைய திருஷபை முன்பதாக சபதம் கூறி சபதம் எடுத்து அந்த ஹரிச்சந்திர மன்னனை என்ன 7 கண்டத்தென்ன ஒரே கண்டத்திலே போய் உரைப்பேன் என்று விஸ்வாமித்திர என்னையா மகா முனிவன் வருகிறார். அங்கார கோபம் கொண்டு ஹரிச்சந்திர மன்னனை பொய் உரைக்க வேண்டும் என்று வருகிறார் மகா முனிவன். விவேகமுடன் வேகமாக வருகிறார். மாமுனிவரானவர் ஹரிச்சந்திர மன்னாதி மாமன்னனானவன் என்ன அரமனை தேடி சரி எப்படி வருகிறார்? எப்படி வாய்வேகம்மா வனவேகம்மா 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 வாரார் மாமுனிவன் வாரார் மாமுனிவல் மாமுனிவல் மனவேகமா 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 வாராரே மாமுனிவன் மாமுனிவல் வாராரே மாமுனிவல் மாமுனிவல் அரசனுட அரண்மனைக்கு அரசனுட அரண்மனைக்கு அருமுனிவே வருவாரா முனிவன் அங்கே வருவானா மாமுனிவல் வாரபோது மாமுனிவன் வாரபோது மன்னனான ஹரிச்சந்திரன் மன்னனான ஹரிச்சந்திரன் ஹரிச்சந்திர ராஜனும் கண்ணால் கண்டார் பாருங்கோ மகரிஷியே வாயார் அழைப்பானா பண்டு செம்பில ஜலங்கோரி பாதம் பணிந்திடுவார் அடிபணிந்து வணங்கிடுவார் அடிபணிந்து வணங்கிடுவார் ஆசாரம் பலரு செய்தார் நம்முடன் மகரிஷி வரப்போது மன்னவன் ஹரிச்சந்திரன் எதிர்கொண்டு அழைப்பானா கொண்டு அழைப்பானா ஏற்றதோர் மன்னவனா அயோத்தி தளமதிலே மகரிஷி வருமானை தானே அழைத்தாரே தானே மெல்ல அழைத்தல்லவோ ஹரிச்சந்திர ராயனும் விஸ்வாமுத்திரரை அருமை சிம்மாசனம் தன்னதிலே சிம்மாசனம் தன்னதிலே சிறப்புடன் அமர வைத்தார் சிம்மாசனம் தன்னதிலே அமர வைத்தார் பாருங்கோ மகரிஷி பெருமானே ஐயா மகரிஷி பெருமானே என்று ஹரிச்சந்திர மன்னாதி மன்னவன் மாமன்னன்
விஸ்வாமித்திர மகரிஷி பெருமான் வருகின்ற நேரம் எதிர்கொண்டழைக்கின்றார். எதிர்கொண்டு அழைத்த நேரம் அதில் வாருங்கள் சுவாமி, வாருங்கள் 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 ஹரிச்சந்திரா. இந்த ஹரிச்சந்திர மன்னனுடைய சிம்மாசனத்திலே விஸ்வாமித்திரரை அமர வைக்கிறான். விஸ்வாமித்திரை அமர வைத்து அந்த விஸ்வாமித்திர மகரிஷி பெருமான் உரைக்கிறார். ஏ ஹரிச்சந்திரா, ஏ ஐயா, நீ வாழ்க, உன் குலம் வாழ்க, உன்னுடைய கோத்திரங்கள் வாழ்க, உன் கொடி மக்கள் வாழ்க, உன் இன மக்கள் வாழ்க, உன்னை சார்ந்தவர்கள் வாழ்க, உன் இல்லத்தில் இருப்பவர்கள் வாழ்க, பெற்றெடுத்த பிள்ளைகள் முதலாக பெருமையோடு வாழ்க. ஏ ஹரிச்சந்திரா, ஏ ஹரிச்சந்திரா அப்படின்னு உரைத்தாரு. கண்டான் ஹரிச்சந்திர மன்னன், சுவாமி அடியேன் தங்களுடைய பக்தன் அல்லவா, தாங்கள் சொல்லும் வார்த்தைக்கு நான் கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவன். அதனால் தாங்களுடைய சித்தம் அடியேனுடைய பாக்கியம் என்று விஸ்வாமித்திர மகரிஷி பெருமானும் கண்டார். ஹரிச்சந்திர மன்னாதி மன்னனை கண்டு ஹரிச்சந்திர மன்னாதி மன்னவா, உன் நாட்டுக்கு எதற்காக வந்தேன் என்று கேட்கின்றாயா? நான் சொல்கிறேன் கேள். இந்த நாட்டு மக்கள், இந்த நாட்டு குடிமக்கள், இவ்வையகத்தில் இருக்கின்ற போற்றுகின்ற தலைமை மக்கள் எல்லாம் இருக்கின்றார் அல்லவா, அத்தனை மக்களும் அத்தனை வாழ் மக்கள் எல்லாம் சேர்ந்து அயோத்தி நாட்டு மன்னனுடைய அருளால் நல்லவனாக, நாடு போற்றும் உள்ளவனாக, ஊர் போற்றும் உத்தமனாக இருந்து கொண்டு அயோத்தி நாட்டு சிறப்பாக ஆளுகின்ற மன்னவா, உன்னை நாடி ஒரு சின்ன உதவி நாடி வந்திருக்க. என்ன உதவியா ஹரிச்சந்திரா? உன்னால் தர முடியுமா? உன்னால் கொடுக்க முடியுமா? என்ன வேண்டும் உன்னால் அதை தர முடியுமா என்று கேட்டபோதான் ஹரிச்சந்திர மன்னன் முனிவருடைய வார்த்தை என்னவென்று அறியாமல், அதனுடைய சூட்சமங்கள் அறியாமல் ஹரிச்சந்திர மன்னன் என்ன சொல்கிறான் தெரியுமா? என்ன சொல்றான்? மகரிஷி பெருமானை கண்டு ஹரிச்சந்திரராஜனும் ராஜமல்லல் ஐயாவை மகரிஷி பெருமானே, தங்களுடைய என் வார்த்தைக்கு இணங்க அடியே நான் என்ன சொல்ல போகிறேன். தாங்கள் எதை கேட்டாலும் சரி, என்ன பொழுது கேட்டாலும் நான் இல்லை என்று சொல்ல மாட்டேன், தருகிறேன். அயோத்தி நாட்டை ஆளு மன்னாதி மன்னவன் ஹரிச்சந்திர மன்னாதி மன்னனும் அந்த விஸ்வாமித்திர மகரிஷி பெருமானுடைய முன்னால் இருந்து ஹரிச்சந்திர ராஜ மன்னன், ஹரிச்சந்திர ராஜ மன்னன் அவையோருட முன்னால் மாமுனிவனிடம் மகரிஷியும் முன்னால் கண்டு சொல்லுகிறார் செந்தீரல் மகரிஷி பெருமானை, நீங்க எப்பொருள் கேட்டாலும், எப்பொருள் அது கேட்டாலும் அடியன் இல்லை என்று சொல்வதில்லை. எப்பொருள் கேட்டாலும், எப்பொருள் கேட்டாலும் அடியன் இல்லை என்று சொல்வதில்லை. ஹரிச்சந்திர ராயனும் சபையோர் முன்னாலே மன்னவனும் சொன்ன போது கண்டார் மகரிஷியா, இதுதான் தருணம் என்று எண்ணினார் மகரிஷியோ. ஹரிச்சந்திர மன்னனை பொய் உரைக்க வைத்திடவே மன்னனை காண்பாரா அழகு மாமுனிவன் விஸ்வாமித்திரரா தானே எழுந்தல்லவோ மன்னவன் ஹரிச்சந்திரா ஒரு வட்ட பாறையிலே மதகிரி அணையை தானே நிற்க வைத்து அங்கார பொருடனை யானை மீதிலே அமர வைத்து அவன் கையில் கவன் கொடுத்து அந்த கல்வியில் கவன் மதியிலே ஒரு கல்லும் தானே வைத்து கல்லையும் தூரமாக
மகரிஷியோட வார்த்தை கேட்டு மன்னவன் ஹரிச்சந்திரன் இல்லை என்று சொல்லாமல் மந்திரியை தான் அழைத்தார். சக்தி கிருத்தி மந்திரிய ஐயன் கேட்டதோரு அத்தனை பொன்களும் அவ்வளவு பொருள்களையும் தானை கொன்று வைப்பாரா அப்பாருச்சந்திரம் முன்னாலே விஸ்வாமித்திர மகரிஷியோ நாம் கேட்ட பொருள் தர மாட்டார், கேட்ட பொருள் தர மாட்டார் என்னிருந்த விஸ்வாமித்திர பொருள் தரமாட்டா என்று எண்ணி இருந்த விஸ்வாமித்திரன் நாம் கேட்ட பொருள் இல்லை என்று சொல்லுவான் என்று எண்ணிருந்தால் நினைத்திருந்தால் இந்த ஹரிச்சந்திர மன்னன் இல்லை என்று சொல்லாமல் அத்தனையும் தந்து விட்டானே. கேட்டதுக்கு மேல ஒரு படி வைத்து தந்து விட்டானே. பஜிஷவர் சொன்னது உண்மைதான், உண்மைதான் போலக்கு. அதை அப்பொழுதுதான் ஒத்துக்கொண்டார் விஸ்வாமித்திரர். ஆமா, ஆனாலும் என்ன தன்னுடைய தைரியத்தை விடக்கூடாது அல்லவா? எப்படியாவது பொய் உரைக்க வைக்க வேண்டும். உண்மையை சொல்வதற்குத்தான் பல கட்டுப்பாடுகள் தேவை. பொய் உரைப்பதற்காக வழி இல்லை. எத்தனையோ இன்னல்கள் இடைஞ்சல் கொடுத்தோம் என்று சொன்னால் தன்னைத்தானே வரப்போகிறான் ஹரிச்சந்திரன். ஆமாம் என்று என்ன இந்த மகரிஷி பெருமான் மனதிலே எண்ணிக்கொண்டு அப்பா ஹரிச்சந்திரா, ஐயா, ஏ மன்னா, ஐயா மாமன்னா, கடும்பிள்ளா, என்ன சுவாமி, இந்த அயோத்தி நன்னகரத்திலே கொடுத்திருக்கின்ற உன் பொன்பொருள் எல்லாம் நான் கேட்டபடி தந்து விட்டாய். ஆமாம், மிக சிறப்பு, மகிழ்ச்சி. ஆமா ஹரிச்சந்திரா, என்னையா, நீ இன்னொன்று கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். என்ன சுவாமி, நாங்க முனிவர்கள் எல்லாம் ஆங்காங்கே ஒவ்வொரு புறமாக அமர்ந்திருக்கிறோம், பல திசையில் இருக்கிறோம். அதனால் என்ன இந்த பொருள் என்னுடையது, ஆமா, பாதுகாப்பு உன்னுடையது, உன்னுடையவே இருக்க வேண்டும். அதை வைத்துக் கொள் என்று சொல்லி என்ன ஹரிச்சந்திர மன்னாதி மன்னன் அரமனை கடந்து வருகிறார் விஸ்வாமித்திர மகரிஷி பெருமான். மகரிஷி பெருமான் மகா முனிவருடைய அழகாக மன்னன் ஹரிச்சந்திர மன்னாதி மன்னவன் அரமனையிலே பொன்னை ஒப்படைத்து பொருளை ஒப்படைத்து சரி அந்த விஸ்வாமித்திர மகரிஷி பெருமானும் அழகாக கண்டார் வருகிறார். என்ன செய்கிறார்? அந்த மகா முனிவன் வருகின்ற நேரம் மகா முனிவனும் என்ன ஹரிச்சந்திர மன்னாதி மன்னன் அரமனை தான் கடந்து நாம் என்ன செய்ய போகிறோம், எப்படி போய் சொல்ல வைக்க போகிறோம், என்ன செய்வது என்று எண்ணிக்கொண்டு என்னையா விஸ்வாமித்திர மகரிஷி பெருமானும் வருகின்றார். நாட்டிலே வருகின்ற போது நாட்டு மக்கள் எல்லாம் அங்காங்கே செய்திருக்கிறார்கள் பூம்பயிர்கள், நஞ்சை விளை வாழைகள், ஆமா, நஞ்சை பயிர்கள், சரி, புஞ்சை பயிர்கள், அங்காங்கே வாழை மரம், வாழை தோப்புகள், தென்னை மர தோப்புகள், மாந்தோப்புகள், புளியந்தோப்பு, கொய்யா, இவ்வளவு ஏக்கர் கணக்கு இடத்தை கண்டு அந்த விஸ்வாமித்திர மகாமுனிவன் இந்த அழகாக இருக்கும் நெல்லுக்கும் பயிருக்கும் சேதம் செய்யணும். செய்யலாமே. சேதம் செய்துட்டா சரி, மக்கள் செய்த பயிர் அல்லவா? ஆமாம், மக்கள் எல்லாம் போய் ஹரிச்சந்திரன் முறையிடுவார்கள். அப்ப மக்களுக்கு அள்ளி பணத்தை கொடுப்பார். கொடுக்கும் நாம் கேட்கின்ற போது இல்லை என்று தானே சொல்ல வேண்டும் வேண்டும் என்று விஸ்வாமித்திர மகரிஷி பெருமானும் என்னையா தவ வலிமையின் பெருமையாக என்ன செய்கிறார் தெரியுமா? மாமுனிவனுட அருளாலே மாமுனிவனுட அருளாலே மகரிஷி பெருமான் ஏது செய்வார்? மாமுனிவனுடைய அருளாலே மகரிஷி பெருமானும் ஏது செய்தார்?
வலிமை பெருமையாலே பெருமையாலே காட்டு மிருகங்களை அவதரித்தார் தவ வலிமையில் பெருமையாலே பெருமையாலே அந்த மாமுனி அருளாலே காட்டு மிருகம் எல்லாம் நல்ல பெயர்களை சகாசம் பண்ணுதையா பாடுபட்ட பயிர்கள் எல்லாம் பாலாகி விடுகுதையா மக்கள் செய்த பூம்பயரை மக்கள் செய்த பூம்பயரை மலம் மிருகம் அழிக்குதையா மக்கள் செய்த பூம்பயரை காட்டு மனம் மிருகம் அழிக்குதையா அருச்சந்திரன் மக்கள் எல்லாம் இட்டதோர் பூம்பயர்கள் மக்கள் சூழ்ச்சியாலே பூம்பயர் அளித்த நேரோ அயோத்தி மக்கள் எல்லாம் அலறி துடிப்பார் ஆனா துயரம் கொண்டா எங்கி புலம்புகிற ஏற்ற ஒரு மக்கள் எல்லாம் மன்னனுடைய இடம் மதியிலே மக்கள் ஓடிவாரோ ஐயாவே அரச மன்னா அரிச்சந்திர ராஜ மன்னா அதிகனோட வார்த்தைகளும் நாங்க பாடுபட்ட பயிர்கள் எல்லாம் பாடுபட்ட பயிர்கள் எல்லாம் மழை முருகன் அழித்துணையா பாடுபட்ட பயிர்கள் எல்லாம் பாடுபட்ட பயிர்கள் எல்லாம் அந்த வன மிருகம் அழிக்குதையா நல்ல நல்ல பயிர்கள் எல்லாம் நாசம் செய்துதையா மன்னவா என் மன்னவா மன்னாதி மன்னவனே மன்னவனே மன்னா ஐயா நாங்கள் செய்ததோர் பயிர்கள் அத்தனையும் விளை நிலத்திலே காட்டில் உள்ள மலமிருகங்கள்லாம் வந்து மலமிருகம் எல்லாம் மலம் பயிர்களை அழித்து விட்டன அழித்து விட்டது சுவாமி பாடுபட்ட நாள் போக ஆமா பழம் கையாளும் சமயம் நாளையிலே பலன் கிடைக்கின்ற நேரத்திலே அத்தனை பயிர்களும் அழிந்து விட்டன அழிந்து விட்டது இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கின்ற பயிர்களையும் அழிப்பதற்கு மிருகங்கள் போக மாட்டேங்குது அங்கே சுத்திக்கிட்டு கிடக்கு ஆமா போக மாட்டாங்க என்ன செய்தாங்க யாது செய்தாங்க மாமிசம் நீங்க கூடிய கரடி புளிசிங்க யானை கூட மொத்தமா அதுல நிக்குது சிட்டி சிட்டிலாம் நிக்கி படத்துல ஜான்தானா களவாஜி ஜான்தானா திட்டி அப்படிலாம் இருக்கு என்ன ஐயா ஹரிச்சந்திர மன்னாதி மன்னன் மன்னவன் மக்கள் முன்னால் அழகாக மனமிட்டு புலம்புகின்ற நேரத்திலே அந்த ஹரிச்சந்திர ராஜனும் ராஜனும் என்ன சொல்வாரா தன்னுடைய குடிமக்கள் சென்று புலம்பிக் கொண்டு வருவதற்கு நகண்டார் ஹரிச்சந்திர ராயனும் அங்கார கோபம் கொண்டு நம்முடைய பயிர்கள் எல்லாம் நாசமாக்கியதே அத்தனை மிருகங்களை பணவெட்டு ஆட வேணும் ஹரிச்சந்திரன் பிள்ளெடுத்து அம்பெடுத்த அம்புராவி தோளிலிட்டு ஹரிச்சந்திரன் மன்னன் தானே மந்திரியத்தான் அழைத்தாள் மந்திரியத்தான் அழைத்தாள் மன்னவனை ஏகிவார் மந்திரியத்தான் அழைத்தாள் மந்திரியத்தான் அழைத்தாள் மன்னவனும் ஏகிவாரா
அம்புராதி தோளில் போட்டு அரிச்சந்திர மன்னனும் வில்லெடுத்தான் ஆமா அம்பெடுத்தான் எடுத்தான் அம்புராதி தோளிலிட்டான் ஹரிச்சந்திர மன்னனானவன் ஆமா மக்கள் எல்லாம் பாடுபட்ட பயிர்களை பாதுகாக்க வேணும் என்று ஹரிச்சந்திரன் அவர் வருகின்றார். எங்கே எப்படி வருகிறார்? உள்ளெடுத்து அம்பெடுத்த அம்புராதி தொழிலிட்டார் ஹரிச்சந்திர மன்னவனா அழகு சத்திய கீர்த்தியோடு மந்திரி அழைப்பானா மந்திரி அழைப்பானா ஏ மன்னவனா ஹரிச்சந்திரன் மந்திரி அழைப்பானா மந்திரியத்தான் அழைத்து மன்னவனை ஆகிவாரா அத்துவனை கானகம்மா கானகம்மா ஹரிச்சந்திரன் ஏகிவாரா ஏகிவாரா கானகம்மா 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 ஹரிச்சந்திர மன்னன் மக்கள் சிறவும் பெயரை அழிக்கும் அந்த மலமருகம் கண்டால் ஹரிச்சந்திர மன்னவனா வில்லெடுத்து அம்பெடுத்தார் அம்புராதி தோழி போட்டு தோழி உள்ள அம்பெடுத்து வளமுருக அத்தனையும் வளைத்து வேட்டை ஆடுகிறார் அது ஆடுனே ஹரிச்சந்திர மன்னனும் உள்ளதுதம் பாய்ந்த போது மலம் முருகம் ஓடுதையா அப்படி வில்லெடுத்து அழகாக ஹரிச்சந்திர மன்னாதி மன்னவன் என்ன 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 வனத்திலே வந்து வில்லை வளைத்து ஆமா நான் ஏற்றி விட்டான் பாருங்க அம்பு போகுது மன்னன் போட்ட பாடம் சரி தங்கு தடையின்றி ஆமா அத்தனை மிருகமும் வில்லால் அடிபட்டு தெரித்து ஓடுகிறது அலறி ஓடுது ஆமா ஐயோ அப்பான்னு ஓடுது ஆமா சத்தம் போட்டு சத்தக்காடா போடுது ஆமா சத்தமிட்டு வருகின்ற நேரமதில் ஹரிச்சந்திர ராஜமன்னாதிமன்னன் ஏது செய்கிறார் என்ன செய்தார் இந்த மலமிருகமானது போன மிருகம் திரும்பி வந்தால் வந்துவிடக் கூடாது ஐந்தறிவு தானே திரும்பி வந்தால் வந்து விடலாமே விரட்ட வரைக்கும் ஓடும் ஆமா விரட்டாம இருந்துட்டு சுத்தி வந்துடும் சுத்தி வருமே ஆகையினால் என்ன ஹரிச்சந்திர மன்னாதி மன்னவன் என்ன பண்ணுகிறார் என்ன செய்யறா அந்த அத்துவன கனகமா அத்துவன கனகமா ஹரிச்சந்திரனாயந்தானே மலம் மிருகம் வரும் என்று மன்னரான ஹரிச்சந்திரன் கூடாத அடிப்பாரா குணமுடைய மன்னவன கூடாரம் தனைய
கூடாரம் தன்னதிலே அமர்ந்திருக்கும் வேளையிலே அரிச்சந்திர மன்னரும் பொய்யுரைக்க வைத்திடலா என்று நாம் நினைத்த போது நம் அனுப்பிய மிருகங்களை அடித்து அவன் துரைத்திருக்கா இவனை என்ன செய்வோம் ஏது செய்வோம் எப்படி பொய் சொல்ல வைத்திடுவே என்று அந்த மாமுனிவன் யூகங்களை வகுப்பாரா பல திட்டங்களை போடுவாரா யோசனை பல தானை செய்து மன்னவன் அரிச்சந்திரன் ராஜனை பொய்யுரைக்க வைப்பதற்கு புது திட்டம் ஒன்று அயோத்தி மன்னனை எப்படி நாம் பொய் சொல்ல வைக்கலாம் என்று பல யோசனைகள் பல யுக்திகள். ஆமா, அடுத்தால ஒரு திட்டம், பல எண்ணங்களை நினைக்கிறான் சிந்தையில. எப்படி பொய் சொல்ல வைப்பது, என்ன செய்வது? ஆமா, சரிதானே. ஒரு புக் எழுதிட்டோம்னா எப்படி பொய் சொல்லுது, அப்படின்னு பொய் சொல்ல வைப்பது அப்படின்னு ஹரிச்சந்திர மன்னனை பொய் சொல்ல வைப்பதற்காக வேண்டி நோட்டு போட்டு எழுதுறாரு. விஸ்வாமித்திர மகரிஷி பெருமானை நினைத்து அயோத்தி நகரத்தை ஆண்டு வரும் ஹரிச்சந்திர மன்னன் அழகான அத்துவான கானகத்திலே அந்த கானகத்தில் இருக்கும் மன்னனை எப்படி போய் சொல்ல வைக்கலாம், என்ன செய்யலாம்? மனிதன் ஆசைகள் 3 வகை. ஆமா, எதெல்லாம் ஐயா? மண்ணாசை, சரி, பெண்ணாசை, ஆமா, பொன்னாசை, சரி, 3 ஆசைகள் இருக்கிறது. இந்த ஆசைகளை அடிபணியாத மனிதன் இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது, யாருமே கிடையாது. அப்படி உணர்ந்துட்டால் என்ன, அவன் முற்றும் துறந்த முனிவன், ஞானி ஆயிடுவான். பற்றும் மறந்திருக்கின்ற மகாமுனிவர் முனிவன். அதனால் என்னையா ஹரிச்சந்திர மன்னனுக்கு பொன்பொருள் நிறைய இருக்கிறது. ஏன்னா அவர் ஒரு நாட்டை ஆளும் மன்னவன். அவருக்கு என்ன குறை இருக்கு? அப்போ என்ன, ஹரிச்சந்திர மன்னனுடைய முன்னாள் என்னையா ஒரு பெண்களை அனுப்பி வைத்தால் என்ன ஆகும்? திருவிட சிந்தனை மாறும் அல்லவா, மாறுமே, செயல் மாறும் அல்லவா, மாறுமே. ஹரிச்சந்திர மன்னனை போய் உரைக்க வேண்டும் என்று என்னையா யுக்திகளை கையாண்டு அந்த விஸ்வாமித்திரர் மகாமுனிவனுடைய அருளால் 2 தெப்பை கொய்தார். அந்த தெப்பை கொய்து தெப்பையிலே 2 பெண்களை உருவாக்குகிறார். அந்த 2 பெண்களும் ஆகா என்ன எப்படி சும்மா சொல்ல முடியுமா? எப்படி இருக்கிறா? என்ன அழகு, என்ன அழகு, கொல்லே அழகு, எத்தனை அழகு, எத்தனை அழகு, கோடி மலர் ஆமா என்று சொல்லும் அளவுக்கு அந்த பெண்ணால் இருக்கிறார். பெண்ணுக்கு பெண் அழகி, பேட மயில் நிறம் அழகி, பெண்ணுக்கு பெண் அழகி, பேத மயில் நிறம் அழகி, பெண்ணுக்கு பெண் அழகி, பேட மயில் நிறம் அழகி, பெண்ணுக்கு பெண் அழகி, பேத மயில் நிறம் அழகி, சரிகிடலா சருகிடலா சருகிடலா வண்டுக்கு ஒப்பிடலா ஒப்பிடலா வண்டுக்கு ஒப்பிடலா ஒப்பிடலா தருகிடலா தருகிடலா அங்கே தருகிடலா வண்டுக்கு ஒப்பிட
1000 பேர் பின்னழகை கண்டவர்கள் பிரம்மம்மையில் கொண்டிடுவார் பின்னழகை கண்டவர்கள் பிரம்மமையில் கொண்டிடுவார் குன்னிமுத்துக்கானாலும் கொஞ்சம் கூட கருப்பு உண்டு முத்துக்கானாலும் கொஞ்சம் கூட கருப்பு உண்டு எலுமிச்சம் கணிக்கானா இடையில் கருப்பு உண்டு எலுமிச்சம் கணிக்கானா இடையில் கொஞ்சம் கருப்பு உண்டு மாதுளம் கணிக்கானா மத்தியில கருப்பு உண்டு மாதுளம் கணிக்கானா மத்தியில் கொஞ்சம் கருப்பு உண்டு ஓடுகிற தண்ணீருக்கும் ஒதுக்கு மணல் கருப்பு உண்டு ஓடுகின்ற தண்ணீரிலோ ஒதுங்கும் மணல் கருப்பு உண்டு ஆடுகிற நாகத்திற்கும் அடிவயது கருப்பு உண்டு ஆடுகின்ற நாகத்திற்கோ அடிவயரில் கருப்பு உண்டு ஓடுகிற தண்ணீரிலும் ஒதுக்கு மணல் கருப்பு உண்டு ஓடுகின்ற தண்ணீரிலும் ஒதுங்கும் மணல் கருப்பு உண்டு முன்னழக பின்னழக பின்னழகா முகத்தில் உள்ள திருவழகா திருவழகா பெண்ணுடைய திருவழகா பின்னழகா 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 அவள் முகத்தில் திருவழகா திருவழகா முன்னழகும் பின்னழகும் முகத்தினுடைய திருவழகும் அழகுகளும் அப்படிப்பட்ட அழகு சுதந்திரியமாக அழகு வடிவாக வடிவமாக அழகு மையமாக ஆமா சாமுத்திரிகா லட்சணம் பொருந்திய நவரசமா இருக்கா இப்படி செதுக்கி வைத்த சிலையாக இருக்கின்றார் இருக்கிறாளே இருக்காளே சித்திரம் பேசுதடி அது என் சிந்தை மயங்குதடி மயங்குதடி அந்த அளவுக்கு சித்திரம் போல் இருக்கிறார் இருக்கின்றாளே பெண்மையில் ஆமா 2 பெண்களும் அழகின்றாள் என்ன அவ அழகு அப்படி இருக்கிறார் எப்படி கருமை பொருந்திய வண்டுகள் கூட்டம் போல் சரி அவள் கூந்தல் அழகு ஓர் அழகு ஆமா எங்கேயுமே வெள்ளைய பார்க்க முடியாது சுத்த கருப்பு ஏன் வண்டி மேல கொண்டு தலை ஓட்டிட்டாளா இல்லையா இயற்கையிலே அது கருப்பு ஓ அப்படி இதெல்லாம் ஒரிஜினல்ப்பா டூப்பே கிடையாது ஆமா அந்த ஹரிச்சந்திர வண்ணாதி வண்ணனுடைய முன்னதாக பெண்கள் 2 பேரும் வருகின்ற பெண்கள் என்ன எப்படி இருக்கிறார்கள் எப்படி கருமேகம் சூழ்ந்தது போல் சரி கருங்கிளியாளுடைய கண் அழகாக கரும் கூந்தல் அழகு ஓர் அழகு ஓர் அழகும் 3ஆம் விரைகளித்து நெத்தி சிம்பிளா சொலவு மாதிரி என்ன மன்மதன் பிள்ளும் சரி இந்திரன் பிள்ளும் வதைத்தது போல் அவள் 2 புருவங்களும் கத்தரி பூ போல் காதலகு அழகும் குமளம் பலம் போல் நாசி அழகு அழகும் கோபம் பலம் போல் உதர் அழகு முல்லை அரும்பு போல் முன்வரிசை பல்லழகு பல்லழகும் அந்த அருமை பருமையாக இருக்கிறாளே மங்கை மங்கையான பெண்கொடியால் முன்னழகும் பின்னழகும் அழகும் மோகிப்பார் 1000 பேர்கள் அப்பேற்பட்ட அழகுடைய பெண் அல்லவா என்னையா அந்த அருமை பெண்கொடியால் இருக்கிறாளே 2 பெண்களும் அவள்தான் ஆரவள்ளி இவள்தான் சூரவள்ளி ஆரவள்ளி சூரவள்ளி ஆரவள்ளி சூரவள்ளி அம்சவள்ளியா வாராளே அம்சவள்ளியாய் வாராளே விஸ்வாமுத்திரன் முன்னாலே முன்னாலே வருகின்றார் எது சொல்வார் ஏது சொல்வார்
பெண்ணாள அயோத்தி மன்னவனா அருமை அரிச்சந்தீரல் அத்துவாத கானகத்தில் கூடாறு அடித்திருக்கார் மூடன் மன்னவனா கூடாரம் முன்னாலே அடி பெண்ணே பெண்ணுடைய மன்னனுடன் முன்னாலே மங்கை மார் செங்கல்ல நடனம் புரியவே ஆட வேண்டும் ஆடுகின்ற ஆடலும் ஆடுகின்ற பாடலும் பவுசாக வந்தல்ல பெண்ணே பெண்மையே ஆடுகின்ற ஆட்டமது ஆட்டமது அரிச்சந்தீரல் கண்டானே கண்டானா ஆடுகின்ற ஆட்டமது ஆட்டமது அந்த மன்னருடைய முன்னால் சென்று நீங்க ரெண்டு பெண்களும் ஆட வேண்டும். நாட்டியம் புரிய வேண்டும். ஆடுகின்ற ஆட்டத்துக்கு என்ன வேண்டும் என்று மன்னன் கேட்பான். மன்னன் கேட்டதால் கேட்ட பொழுது மன்னனுடைய இடமதிலே இந்த மங்கைமார் எங்கள் 2 பேரையும் என்னையா மன்னாதி மன்னவன் சரி ஹரிச்சந்திரா என்ன அரச மன்னா மன்னா கல்யாணம் முடித்து ஆமா எங்களை துணைக்கு துணையாக தாரமாக மனைவியாக சரி எங்களை தாரமாக எங்களை தாரமாக ஏற்பாய் என்று பெண்களை கேட்கணும். அப்போ அரசந்திரம் மன்னவனும் அதற்கு சம்மதம் சொன்னதா பார்த்து கொள்கிறே சம்மதம் சொல்லாமல் போனானா சந்திரம் மன்னனும் அவனோட இடம் அதிலே பூச்சக்கர குடையது மன்னனிடம் இருக்குதம்மா. அப்படிப்பட்ட மன்னவனாலே மன்னனோட இடம் அதிலே பூச்சக்கர குடையை தான் வாங்கிடலாம் அரிச்சந்திரராஜனை கண்டு அடியம்மா பெண்ணே பெண்கள் அழகாக கேளுங்கள் அம்மா. என்னையா அயோத்தி மன்னவன் அந்த பூச்சக்கர கொடை தர மறுத்தாரானால் ஹரிச்சந்திர மன்னனுடைய இடமதிலே மாணிக்க மாலை ஒன்று மன்னனிடம் இருக்குதம்மா. அதை வாங்கி வாருங்கடி என்று சொன்ன முனிவன் மகரிஷி சொன்ன போது ஹரிச்சந்திரன் முன்னாலே அருமை பெண்டு 2 சொன்ன சொல் முடிப்பதற்கு அவ சிங்காரம் அவராலே அருமை பெண்ணு 2 முனிவனோட வார்த்தையாலே
அம்மா பெண்களே, ஹரிச்சந்திர மன்னன் முன்னால் சென்று ஆட வேண்டும். வேண்டும் வேண்டும். ஆடுகின்ற ஆட்டத்தை கண்டு மன்னன் என்ன வேணும் என்று கேட்டால் கேட்டாரானால் ஹரிச்சந்திர மன்னாதி மன்னவன் என்ன அந்த மாகா மன்னனான் இருக்கிறான். ஹரிச்சந்திரன் மன்னன் மன்னாதி மன்னவனை என்ன கண்டு என்ன கேட்க வேண்டும்? தாரமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்க வேண்டும். சரி, மறுத்தாரானால் அதற்கு மறுத்தார். என்ன? அந்த ஹரிச்சந்திர மன்னனிடத்திலே கையில வைத்திருக்கிறான் பூச்சக்கர குடை. அதை தான் என்று கேளுங்கள். அதையும் தர மறுத்தார். என்ன கேட்பது? கழுத்திலே போட்டிருக்கிறான் சூடாமணி மாலை. அதை கேளுங்கள். அதை வாங்கி வாருங்கள். சரி, சொல்லுகிறான். பெண்கள் அழகாக இடமுதலை சொல்லி அனுப்புகின்ற போது பெண்கள் சும்மா வருகிறார்களா? மண்ணுக்கு மண் போட்டால் மண் அழகாக இருக்கும். இருக்குமே, உண்மைதானே. மண்ணோடு மண் சேர்கின்ற போது அந்த மண்ணுக்கு மவுசு கூடும். ஆமா, கட்டடமா உயரும் போது உயரும் அல்லவா? அழகுதானே. ஒரு கட்டிடம் நல்லா இருக்கணும் என்றால் முதல் அஸ்திவாரம் சரியா இருக்கணும். ஸ்ட்ராங்கா இருக்கணும். அஸ்திவாரம் சரியில்லைன்னா என்ன? கட்டடம் ஆடிடும். ஆமா, உழைஞ்சிரும். எவ்வளவுதான் மாளிகை கட்டினாலும் அந்த மாளிகையானது சிறப்பாக இருக்காதல்லவா? அதனால் என்ன? ஹரிச்சந்திர மன்னாதி மன்னனுடைய முன்னால் போக வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு தகுந்தவாறு நடை அழகும், உடை அழகும், இடை அழகும், நகை அழகும். ஒரு நாட்டை ஆளும் ராணியை போல் போக வேண்டும். ஏன்னா அவர் ஒரு நாட்டை ஆளும் மன்னவன். நம்மளை பார்த்த உடனே மதி மயங்கணும், சொக்கிரணும். அருமை பெண்ணை கண்ட நேரம் என்ன? பெண்ணை கண்ட போது எப்படி இருக்கணும்? எப்படி? என்ன அழகாக அப்படின்னு பிரமிக்கணும், மயங்கிரணும் என்று பெண்ணவள் எப்படி வருகிறாள் தெரியுமா? எப்படி? இங்கே வருகிறாள். தங்க நகை ஆபரணங்களை அள்ளி அள்ளி சூடுகிறாள். எப்படி சூடுகிறாள்? சொல்லவா வேண்டும்? அவள் அழகு அதுக்கு மேலாக இருக்கிறது. எப்படி? நகையும் பொன்னகையும், அவளுடைய பொன்னகையும் ஆகா ஜொலிக்கிறது. சும்மா சொல்லிக்கிறதா? எப்படி? அதை பார்க்க பார்க்க பரவசம் ஊட்டுகிறது. எப்படி? தங்கத்தினால் செய்த மணி தாவிடம முக்கத்தியா, தங்கத்தினால் செய்த மணி தாழ்விடம முக்கத்தியா, தங்கத்தினால் செய்த மணி தாவிடம முக்கத்தியா, தங்கத்தினால் செய்த மணி தாழ்விடம முக்கத்தியா, கண்வளையல் பொன்வளையல் மாட்டினா அவள் மாட்டினா, கைவிரலில் மோதிரங்கள் பூட்டினா, கைவிரலில் மோதிரங்கள் பூட்டினா, வளையல் பொன்வளையல் மாட்டினா மாட்டினா, கைவிரலிலே மோதிரத்தை பூட்டினா, கைவிரலிலே மோதிரத்தை பூட்டினா. கண்டவர்கள் மனமகிழ கழுத்தில் ரத்தின மாலைகளா, 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 காசி நகர் புகழும் பட்டு சேலையா, பட்டு சேலையா, இருகையில் தங்கச் சருக வேலையா, இருகையில் தங்கச் சருக வேலையா வேலையா, நகர் புகழும் பட்டு சேலையா, பட்டு சேலையா, அதில் இருகரையோ தங்க தருக வேலையா, இருகரையோ தங்க தருக வேலையா. மூக்கத்தியம் பச்சைக்கெல்லாம் 3000 பொன் பெறுமா, முகத்தியம் பச்சைக்கெல்லாம் 3000 பொன் பெறுமா, மூக்கத்தியம் பச்சைக்கெல்லாம் 3000 பொன் பெறுமா, முகத்தியம் பச்சைக்கெல்லாம் 3000 பொன் பெறுமா, முக்கில் ஒரு புல்லாக்கை மாட்டினா மாட்டினா, முகத்தை இப்படி கொஞ்சம் ஜாடையா காட்டினா, அவ முகத்தை கொஞ்சம் ஜாடையாக காட்டினா, மூக்கதிலே புல்லாக்கை மாட்டினா புல்லாக்கை மாட்டினா, அவள் முகத்தை கொஞ்சம் ஜாடையாக காட்டினா, அவள் முகத்தை கொஞ்சம் ஜாடையாக காட்டினா. பாதகம் தண்டு கொழுது இடு உண்டாமு கொழுது, பாதகம் தண்ட
மணிவன் அருளா அருளால் வருகிறாள். பெண்கள் வருகின்ற நேரம் என்ன என்னையா ஹரிச்சந்திர மன்னன் கூடாரம் அடித்து அந்த கூடாரத்தில் ஹரிச்சந்திர மன்னன் அமர்ந்திருக்க நேரமதில் என்னாகிறது அந்த கூடாரம் தன்னதே கூடாரம் தன்னது ஹரிச்சந்திரராயனும் கத்தி கட்டி வந்திரியா அந்த கூடாரத்தில் ஆமா ஹரிச்சந்திர மன்னன் அருமையாக விளங்கும் சத்தி கீர்த்தி அருமை மந்திரியோடு அமர்ந்திருக்கும் நேரம் இந்த பெண்கள் ரெண்டு பேர்களும் என்னையா ஹரிச்சந்திர மன்னருடைய முன்னால் வருகிறார்கள். வந்து முன்னாலே வந்தார்கள். அருமை பெருமையாக என்ன செய்கிறா மங்கைமார் இரண்டு பெண்களும் என்ன செய்கிறா என்ன செய்கிறா ஹரிச்சந்திர முன்னாலே அருமை பெண்களும் அருமை பெண்களுடைய என்ன பண்ணுகிறா வந்தது ஒரு பெண்மகளா மன்னனோட முன்னாலே மங்கை ரெண்டு பேர்களும் மன்னனோட முன்னாலே மங்கை ரெண்டு பேர்களும் ஹரிச்சந்திர முன்னாலே அருமை பெண்கள் ரெண்டும் வந்தது ஒரு மக்கள் எல்லாம் வந்தது வராதது நடனத்தில் இறங்குகிறார் களம் அது இறங்கியல்லோ நர்த்தனம் புரிவாளா நாட்டியம் ஆடுவாளா அவர்கள் பார்ப்பவர் மனம் மகிழ பகடன் நாட்டியம் ஆடுகிறார் கண்ணை கவரும்படி கதகளி ஆடுகிறார் அப்படி நலிக்கி குலுக்கி யாரு கேட்கிற அளவுக்கு அவன் மனசுல அப்படி ஈர்ப்பு கொள்ளுகிறான். ஆமா நந்தகுமாரி போலே ஆடுவாரா வேஷம் கட்டி வர்றா அப்படி ஆடுகிற ஆட்டம் சரி அருமையான பெண்களை கண்டார் கண்டு மன்னன் ஹரிச்சந்திரன் ஆமா பார்க்கிறா அடி அம்மா பெண்களே பெண்களே வாருங்கள் வருமா அடி அம்மா வாருங்கம்மா யாரம்மா நீங்கள் எவரம்மா நீங்கள் இந்த அத்துவான கானகம் சரி அரும் கானகம் தன்னதிலே வந்து வந்து உங்களுக்கு நான் அழைப்பே கொடுக்கலையம்மா வந்திருக்கீங்க வந்து வந்தது ஒரு காரணங்கள் வந்தது ஒரு காரணங்கள் வாய்ப்பிருந்து சொல்ல வேணும் ஹரிச்சந்திரன் கேட்ட போது ரெண்டு பேரும் மன்னரிடம் ஏது சொல்ல உச்சாரில் உறவும் இல்லை எங்களுக்கு ஒரு துணைக்கு யாரும் இல்லை இரண்டு நல்ல பெண்களும் ஆறு துணை இல்லாமல் அல்லல் படுகிறோமே ஆகையால மன்னவனே இந்த ரெண்டு நல்ல பெண்களையும் இரண்டு நல்ல பெண்களையும் தாங்கள் மனம் முடித்துக் கொள்ள வேண்டும். மகிழ்ச்சி உண்டாகும் ஹரிச்சந்திரன் முன்னாலே பெண்கள் ரெண்டு பேர்களும் பேசுகின்ற வேளையிலே கண்டான ஹரிச்சந்திரன் அடி பெண்ணே பெண்மையில் பேதமைய கேடியோ என்னுடைய மனைவி அவள் சந்திரமதி என்ற பெண்ணா அரமனையில் இருக்காடி
கடியோ ஏ அம்மா ஏ பெண்ணே பெண்கொடியே அம்மா ஆரவள்ளி சூரவள்ளி எனக்கு யாருக்கனே மனைவி ஒருத்தர் இருக்கா மகன் லோகிதாசனும் இருக்கிறானே என் மகனாகப்பட்ட லோகிதன் இருக்கும் போது இருக்கும் பொழுது நீ இன்னொரு தானமாக வந்து அதுவும் 2 பேரும் வாரீங்கள முடியுமா இவன மாதிரி ஆள்கிட்ட கேட்டா விடுவானா பரவாயில்ல ஒண்ணுக்கு 2 வச்சுக்கிடுவோம் வச்சுக்கிடுவோம் சொல்லிடுவானே கெட்டா போகுது ஆமா என்ன ஆனா ஹரிச்சந்திரன் மன்னன் அப்படி சொன்னாரா சொல்லவில்லையா என்ன பண்ணுகிறார் அம்மா அம்மா பெண்கள் அப்படி எல்லாம் பேசாதீங்க தாரம் என்பது ஒரு தாரம் தான் அந்த மறுதாரம் என்பது கிடைப்பது அவதாரமாகிவிடக் கூடாது ஐயா என்ன ஏ பெண்களே என்ன ஆடி ஆட்டத்துக்கு ஏதாவது உங்களுக்கு பணம் காசு தரலாம்னு ஆசைப்பட்டேன் உங்க வார்த்தை சரியில்லை அப்பந்தான் கண்டார்கள் பெண்கள் எல்லாம் என்ன செய்கிறார் ஐயா ஐயா மாமுனி ஏ மன்னா ஐயா அண்ணா நீங்க உள்ளார் உண்டாக சேர்ந்து அழகாக இருக்கின்ற நேரத்திலே நான் உங்களுடைய இடத்திலே கேட்டதற்கு எதை கேட்டாலும் தலைவன் சொன்னீர்கள் அல்லவா சொன்னீர்களே உங்கள் பூச்சக்கர குடை தாருங்களே அதே தாருங்களே போயிருந்தோம் அடி பெண்களே ஐயா கேட்கத்தகாத வார்த்தைகளால் கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்களே ஏன் மன்னா இந்த பூச்சக்கர குடை இந்த நாட்டை நான் அயோத்தியாபுரி நன்னகரத்தை ஆட்சிவிடத்தில் அமர்வதற்காக மக்கள் எனக்கு கொடுத்த பூச்சக்கர குடை இது மக்களுடையது இது என் சொத்தல்ல அல்ல மக்கள் சொத்தை நான் அடுத்தவருக்கு அள்ளி கொடுக்க முடியுமா முடியாதல்லவா ஏ பெண்களே என்ன அப்படியெல்லாம் பேசாதீங்க அப்பதான் கண்டா பெண்கள் கேட்கிறாமன்னா வேற என்ன கேட்கிறா சூடாமணி மாலை தாருங்கள் அதையும் தர இயலாது அப்பதான் பக்கத்துல இருந்து பார்த்து கொண்டு வந்தார் சத்தியகீர்த்தி வருது கோபம் மந்திரி கண்டார் அல்லவா என்ன பண்ணுகிறார் என்ன செய்கிறா சத்தியகீர்த்தி மந்திரியும் என்னையா ஆங்காத கோபமூடல் ஆங்காத கோபமூடல் அழகு சத்தியகீர்த்தி மந்திரியா நீங்க சொல்றத நாங்க செய்வோம். ஹரிச்சந்திர மன்னாதி வண்ணன் அழகாக சொன்ன ஒரு வார்த்தை கேட்டு அந்த விஸ்வாமித்திர மகா முனிவர் ஏ ஹரிச்சந்திரா ஐயா பெண்களை அடித்து துரத்தி இருக்கிறாரே என்று கேட்ட போதால் ஹரிச்சந்திர மன்னாதி வண்ணவன் பார்க்கிறான். இந்த பெண்கள் இதை கேட்பது நாட்டை கொடுத்தால் கொடுப்பேன் என்று சொல்ல மகாமுனிவர் இதுதான் தருணம் என்று நாட்டை கேட்டார். நாட்டை கேட்ட போது நாடிலிருந்து நகரிலிருந்து பொன்னிழந்து வருகின்ற போது ஹரிச்சந்திர மன்னாதி மன்னா எனக்கு கொடுக்கும் பொருள் தருவாய் என்று சொல்ல இல்லை என்று மறுக்க கூடாதல்லவா. சரி இன்னும் 41 நாளைக்குள்ளாக தருவேன் என்று ஹரிச்சந்திர மன்னன் அழகாக வாக்கு கூறி நாடு நகரம் இழந்தான். நல் சுகங்களை இழந்தான். அயோத்தி மன்னன் அரசாளு என்ற மன்னன் தன் மகனாகப்பட்ட லோகிதரையும் அழகான சந்திரமதி பெண்ணாலையும் காசி திருப்பட்டணத்தை காலகண்ட ஐயனத்தில் விளையாக கூறினார். தானே விளையாக கூற வேண்டும் என்று நட்சத்திரக்கு கொடுக்க கடனுக்காக வேண்டி அந்த நட்சத்திரத்துக்காக வேண்டி வீரப்பாங்கல் சம்பான் நிலத்திலே அடமானம் வைத்து அயோத்தி மன்னன் ஹரிச்சந்திரனாய மன்னனாரவன் மையானம் காத்துக் கொண்டு வருகிறார். மையானம் காத்திருக்க நேரம் அழகு லோகிதாசன் விஸ்வாமித்திரர் சூழ்ச்சினால் மாண்டுபடிய அந்த விஸ்வாமித்திரர் சூழ்ச்சினால் மடிந்த மகனை மையானம் கொண்டு வந்து தகனம் செய்யும் போது ஹரிச்சந்திர மன்னன் கண்டான். மன்னவனும் கண்டு அங்கார கோபம் கொண்டு பெண்ணிடத்தில் சொல்லுகிற நேரம் ஹரிச்சந்திர மன்னாதி மன்னன் மங்கைமார்கள் அழகாகவே எப்படியாவது கொடுக்கும் கொல்லி மரத்துண்டு கொடுங்கால் பணங்களை கொடுக்க வேண்டும் என்று தன் மனைவி என்று அறிந்தான். ஹரிச்சந்திர மன்னாதி மன்னவன் முழுகாடு காக்கும் மன்னனாக இருக்க நேரத்திலே அவருடைய சூழ்ச்சிகள் என்ன மாயங்கள் என்னவென்று அறியாது விழித்திருக்கிறார். அப்பதான் விஸ்வாமித்திர அருளாலே அந்த சந்திரமதி பெண்ணால் குலகாரி என்று பட்டத்தோடு காசி திரு மையானம் கொண்டு வருகிறார்.
அந்த காசி திருமையான காட்டில் சந்திரமதி கொண்டு வந்து அழகாக அரிச்சந்திர மண்ணும் வெட்ட போகிற நேரம் மும்மூர்த்திகள் ஒன்றாக கூடி தேவர்கள் மூவர்கள் முனிவர்களுடைய அருளாலே அரிச்சந்திர மன்னாயினி இந்த பறை உனக்கு வேண்டாம் தெய்வ பிறவி என்று மையானோ காத்ததாலே காத்ததாலே மாசான முத்து உந்தன் பேரு மையானோ காத்ததாலே காத்ததாலே மாசான முத்து உந்தன் பேராயே பொய் சொல்ல மையனுமா ஏ புகழ் பெற்ற மசானோ கட்டேறும் பெருமாள் குழி தோண்டி வாரி என்று அழகான சந்திரமதி ஆண்டவனுடைய அருளினாலே அப்படி வாக்கு வரம் கூற சரி வரங்களை பெற்ற நேரம் மசானமதி குழந்து ஆமா அப்படி அவதாரம் பெற்று வருகின்ற நேரம் அதில் என் ஆண்டவன் சிவ